ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுன்றனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்யலான்ட்டு சக்கரை பொங்கல் செய்யலான் இருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து போண்டாக்கு நான் நைட்டே 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1/2 டம்ளர் இட்லி அரிசி போட்டு நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூரி குருமாவுக்கு எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா நல்லா கிள்ளி போட்டு அதுவும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவை போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஃபஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் செஞ்சோடனே எல்லாமே தீர்ந்து போச்சு. கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் மாங்காய். இது நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும். ஃபஸ்ட்டாக வெல்லத்தை பவுடர் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்கிடணும். நெக்ஸ்ட்டு பூரிக்கு குருமா பண்ணிடலாம். அதுக்கு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய் இது மட்டும் போடணும். பட்டை, ஏலக்காய் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச இஞ்சி போடணும். இஞ்சி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு புதினா, அடுத்து பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். தக்காளி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா கிளறி விடணும்.
மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறமா பொட்டுக்கல்லை அரைச்சி ஊற்றலாம், இல்லாட்டி கடல மாவு கரைச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கல்லை தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். பொட்டுக்கல்லை அரைச்சி ஊற்றி அந்த பச்சை வாடை போனோடனே 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை, இல்லாட்டி ரொம்ப அது கெட்டியாகிடும் குருமா. ஒரு டம்ளர் கருப்புளுந்து, அரை டம்ளர் இட்லி அரிசி போட்டு நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே மிக்சியில் போட்டு உப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். உப்பு மிளகுத்தூள் மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன், வெங்காயம்லாம் போடல. வெங்காயம் போடணுன்னா போட்டுக்கலாம். இது உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டாலே அது நல்லா தான் இருக்கும். இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது வடை போட்ட அதே கையோட சூடான எண்ணெயில் அப்படியே பூரியும் போட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு 1.5 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். மொத்தம் 2 டம்ளர் கணக்கு வரும். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சக்கரை பொங்கல் நல்லா கொலன்னு இருக்கணுன்றதுக்காக இன்னும் 2 டம்ளர் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு லைட்டாக போட்டு 2-3 விசில் விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இன்னொரு அடுப்பில் நெய் விட்டு கிஸ்மிஸ் முந்திரி போட்டு நல்லா வறுத்து சக்கரை பொங்கல் எடுத்து கொட்டிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை தூக்கி இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.